மதுரையில் முக்கியமான 3 விஷயத்தை மாற்றப் போகும் பேராசிரியர். இதான் மோடி சொன்னது. திமுகவை போல இல்ல. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. திமுக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து திசை திருப்ப முயற்சித்து வரும் நிலையில் தமிழக அரசியலில் உற்று நோக்கும் தொகுதியாக மதுரை தெற்கு கவனம் பெற்றுள்ளது. பாஜக சார்பில் போட்டியிடும் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் இங்கு போட்டியிடுகிறார். இந்நிலையில் களத்தில் மக்களை சந்தித்து வரும் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசனுக்கு நாயுடு அண்ட் கூட்டமைப்பு சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பேராசிரியர் மதுரையின் வளர்ச்சி குறித்து 3 முக்கியமான வாக்குறுதி அளித்தார். அதாவது, மதுரையின் வளர்ச்சியை கோவி சென்னை அளவுக்கு கொண்டு வருவேன், துபாய், சிங்கப்பூர் என்று அடுத்தவர்களைப் போல் பொய் சொல்லாமல் வேலை வாய்ப்புக்கான வளர்ச்சியை மேம்படுத்துவேன், சமூக நல்லிணக்கம் பாதுகாக்கப்படும் உலகிலே இந்தியாவில்தான் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றனர், மற்ற நாடுகளில் ரம்ஜான் கூட கொண்டாட முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது, மோடியின் கீழ் மட்டுமே இந்தியாவில் இது சாத்தியம், தூங்கா நகரத்திற்கு பெயர் போன மதுரை தற்போது குப்பை நகரமாக மாறியுள்ளது, குறிப்பாக மதுரை தெற்கில் தான் குப்பை அதிகரித்துள்ளது, கால்வாய் பிரச்சனை உள்ளது, இங்கு வரும் திமுகவினர் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு பிரச்சாரம் செய்கின்றனர், மேலும் 5 வருடம் கொடுங்கள் சரி செய்து கொடுக்கிறோம் என சொல்கின்றனர். 5 வருடம் இல்லை, 50 வருடம் ஆனாலும் திமுகவால் செய்து முடிக்க முடியாது, காரணம் ஊழல் செய்தால் மக்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் என தெரிவித்த பேராசிரியர், இதெல்லாம் மாறுவதற்கு ஒரே தீர்வு பாஜக வேட்பாளர் என்னால் மட்டுமே முடியும், தான் வெற்றி பெற்றதும் மதுரையின் வளர்ச்சி மாறும் என உறுதியளித்தார். மேலும் இதுவரை 3 முறை தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறேன், முதன்முறை 3வது இடம் கிடைத்தது, 2வது முறை 2ஆம் இடம் கிடைத்தது, இந்த முறை கட்டாயம் வெற்றி என நம்பிக்கையுடன் தெரிவித்தார். நாட்டின் பிரதமர் எப்படி மக்கள் தான் முக்கியம் என்று செயல்படுகிறாரோ அதுபோலவே பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசனும் மக்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகிறார். பாஜகவினர் அனைவரும் இதே குறிக்கோளுடன் செயல்படுவதால் மக்கள் ஆதரவு தமிழகத்தில் பாஜகவுக்கு அதிகரிக்க காரணம் என்றே கூறப்படுகிறது. மதுரை தெற்கு தொகுதியில் பாஜக இந்த முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் மக்களின் ஆதரவு பேராசிரியருக்கு அதிகரித்துள்ளதாகவும் கள நிலவரம் உறுதிப்படுத்துகிறது.